உடல் நலம் காக்கும் அதிகாலை தோப்பு காரணம். விடியகாலைல தோப்பு காரணம் போடணுமா? அதுல என்ன பலன்? அதிகாலையில் பல் துலக்கி உடல் நீராடிய பின் நம் முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி உள்ளம், உடல் நலம் காக்க அதிகாலையில் தோப்பு காரணம் போடுவோம். சரி. இப்போ காலைல எந்திரிச்சு அதிகாலைல காலை என்பது அதிகாலைனா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை. அப்போ வாஷ்ரூம் போயிட்டு, பல் துலக்கிட்டு, குளிச்சுட்டு தோப்புக்கரணம் போடணும். இதால என்னது? உடலுக்கும், மனநலனுக்கும் நல்லதாம். சரி, தோப்புக்கரணம் ஒரு உன்னதமான உடற்பயிற்சி அல்லது யோகா என்று கூறலாம். ஸோ, இந்த தோப்புக்கரணம் உடல் பயிற்சியிலயும் வருது, யோகா முறையிலும் வருது. வெரி குட். 48 ஆண்டுகளுக்கு முன் பள்ளிகளில் தண்டனையாகவும் பயிற்றுவித்தனர். சுதந்திரத்துக்கு அப்புறம் தோப்புக்கரணமே போடலையா? அப்படின்னு தெரியல. சரி, ஓகே. தோப்புக்கரணம் சுத்தமான, சமதளமான இடத்தில் மரத்தின் கீழ் என்றால் மிகவும் நன்றது. ஸோ, தோப்புக்கரணம் முக்காவாசி சமமான இடத்துல போணும். ஆனா, மரத்துக்கு கீழ தோப்புக்கரணம் போட ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல பயிற்சி. ஆடைகள் தளர்வாக இருந்தல் அவசியம். கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் போட்டுக்கணும். உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்கும்போது பேண்ட் கிழிஞ்சிறக்கூடாது அதுக்காக. இரு கால்களையும் உடலின் அகலத்திற்கு வைத்து நின்று கொள்வது. வலது காதை இடது கையாலும், இடது காதை வலது கையாலும் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஸோ என்ன பண்றாங்க, இந்த கால வந்து நம்மளுடைய தோள்பட்டை ஹைட்டுக்கு அந்த அந்த வித்து கரெக்ட்டா வச்சுக்கணும். தோள் இடது தோளுக்கு நேரா இடது கால், வலது தோளுக்கு நேரா வலது கால் கரெக்ட்டா இருக்கணும். இந்த பாதபூதி. அப்படி வச்சுக்கிட்டு நம்மளுடைய ரைட்ஸ் ரைட் ஹேண்ட வச்சு லெஃப்ட் காதடியும், லெஃப்ட் ஹேண்ட வச்சு ரைட் காதடியும். இப்படி நீட்டா புடிச்சுக்கிட்டு, இந்நிலையில் முழங்காலை மடக்கி உட்கார்ந்து எழ வேண்டும். மடக்கி உட்கார்ந்து எந்திரிக்க வேண்டும். உட்காரும்போது மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கவும், எழும்போது மூச்சை மெதுவாக வெளியே விடவும். உட்காரும்போது மூச்சை இழுக்கணும். எந்திரிக்கும்போது மூச்ச விடணும். இப்பயிற்சி முதலில் 5 முறை, பின் 7, 9 பழகு. பின் 21 முறை தோப்புக்கரணம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இதனால் உள்ளொழுக்கம், மூச்சுக்காற்றில் உள்ள பிராணவாயு 70% மூளைக்கு சென்று உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். உள்ளத்தில் ஒரு நிலைப்பாடு கிடைக்கும். அமைதி கிடைக்கும். நம் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு ஆரோக்கியம் அடையும். ஸோ நரம்பு மண்டலம் வலிக்கும். பிளட் சர்க்குலேஷன் அதிகமாயிடும். ஒரு காம்னஸ் கிடைக்கும். குழந்தைகளுக்கு மூளை செயல்பாடுகள் அதிகரித்து கல்வி, கேள்வி அறிவு, செல்வம் பெருகும். கல்வி, கேள்வி அறிவு அது மட்டும் இல்லாம செல்வம் பெருகுமாம். கல்வியும், கேள்வி அறிவும் வந்துட்டாலே செல்வம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு அதான் சொல்றாங்க. நாமும் பயிற்சி மேற்கொண்டு நல்லதொரு ஆரோக்கியமான மன மனித சமுதாயம் படைப்போம். தோப்புக்கரணம் பண்ணாலே மனித சமுதாயம் படைத்து விடலாம். நல்லா பண்ணாலே வந்துரும்னு சொல்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். உட்காரும்போது மூச்ச இழுக்கணும். எந்திரிக்கும்போது மூச்ச விடணும். அவ்வளோதான். இத பண்ணுங்க. தேங்க் யூ.